இரண்டாவது நோன்பை நோற்று கொண்டிருக்கக்கூடியவர்களாக இந்த மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா எஞ்சி உள்ள நாட்களிலும் அவனுடைய இந்த நோன்பு என்ற கடமையை சிறப்பான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ரமலானை கொண்டு குர்ஆன் சிறப்படைகிறது, குர்ஆனை கொண்டு ரமலான் சிறப்படைகிறது. அல்லாஹு தாலா அருள்மறையிலே ரமலானை அறிமுகப்படுத்தும் பொழுது ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்பது அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில்தான் இறை வேதமான அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி சொல்லி காட்டும் பொழுது ரமலான் குர்ஆன், ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனை இறக்கினோம். அந்த குர்ஆனும் ரமலானும் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனும் ஹுதல்லில் முத்தகீன் தான், நன்மக்களுக்கு நேர்வழி காட்டும். அதே போன்று ரமலானும் தீயவர்களை திருத்தும், கெட்டவர்களை பாவிகளை எல்லாம் நன்மக்களாக மாற்றும். குர்ஆன் எப்படி ஹிதாயத்து பெற்றதாக இருக்கின்றதோ அதே போன்று ரமலானும் ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நோன்பு என்பது இறையச்சத்தை தருகிறது, நோன்பு என்பது பாவங்களை மன்னிக்கிறது, நோன்பு என்பது பக்குவத்தை தருகிறது. எனவே தான் மற்ற அமல்களுக்கு அல்லாஹு தாலா நன்மையை கொடுத்தாலும் நோன்பிற்கு அஜிசுபிகி, நானே அதற்குண்டான கூலியாக ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு, அதாவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபானுடைய மாதத்தில்தான் இந்த ரமலான் கடமையாக்கப்பட்டது. மக்காவில் இருந்த 10 ஆண்டுகள், மதினாவுக்கு வந்து 2வது ஆண்டுகள், கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகுதான் அல்லாஹுடைய தூதர் நுபுவத்தை பிரகடனம் செய்யப்பட்டதற்கு பிறகு இஸ்லாத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய 50வது வயதிலே, அதாவது இஸ்லாத்தினுடைய துவக்கத்தில் 10 வருஷம் கழித்து நோன்பு கடமையாக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் கழித்து தொழுகை கடமையாக்கப்பட்டது. 12 ஆண்டுகள் கழித்து நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக, தொழுகையின் மூலமாக அல்லாஹ் சஹாபாக்களை பக்குவப்படுத்தினான். அந்த பக்குவப்படுத்துவதற்கு பிறகுதான் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு மதுபானம் ஹராமாக்கப்பட்டது. சட்டதிட்டங்களை அல்லாஹு தாலா ஒவ்வொன்றாக சூரத்துல் பக்ரா, 2 நாட்களாக தராவியிலே சூரத்துல் பக்ராவை ஓதி நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பக்ராவிலே திருமணம் போன்ற சட்டங்கள், தலாக்கு போன்ற சட்டங்கள், வட்டி ஹராமாக்கப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், இதுவெல்லாம் அல்லாஹு தாலா தொழுகையின் மூலமாக இறைவனுடைய பக்தியை பெற்று, பிறகு ரமலான் என்ற இந்த நோன்பின் மூலமாக அடியானை அல்லாஹு தாலா பக்குவப்படுத்தி, அதற்கு பிறகுதான் மொடா குடிகாரர்களை எல்லாம் அல்லாஹு தாலா என்ன செய்தான்? மதுவை ஹராமாக்கினான். மது ரமலான் என்ற இந்த பக்குவப்பட்ட இந்த நோன்புக்கு பிறகுதான் மது என்ற பாவமே அளிக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகிறது. நோன்பு கடமையாக்கப்படுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? பகல் காலங்களிலே ஹலாலாக இருந்தாலும் உங்களுக்கு ஹராம், ஹலாலாக்கப்பட்டதும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹு தாலா இந்த நோன்பிலே நம்மை பக்குவப்படுத்துகின்றான் அல்லவா? பகல் நேரத்திலே நமக்கு எல்லா விதமான உணவுகள், குளிர்பானங்கள், இஸ்லாத்தால் ஆகுமாக்கப்பட்ட ஹலாலான விஷயங்கள் எல்லாம் இந்த பகல் பொழுதிலே அல்லாஹ்வுக்காக ஹராமாக்கி விடுகின்றோம். குளிர்ந்த நீர் இருக்கின்றது, கடுமையான வெயில் அடித்து கொண்டிருக்கின்றது என்றாலும் தண்ணீர் தாகம் நமக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றது, மேலோங்கி கொண்டிருக்கின்றது என்றாலும் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்திருக்கின்ற காரணத்தினால் அதை நாம் தடுத்து கொண்டோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பிடித்த அமல் எது என்று அலி ரலியல்லாஹு இடத்திலே கேட்பார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்மின் பட்டணம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் கடுமையான கோடை காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும், கடும் கோடை காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும், அப்பொழுது எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்க வேண்டும், அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்காக அதை நான் பொறுத்து கொள்ள வேண்டும், அதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்று சொன்னார்கள். கோடைகளை கடந்து இன்னும் சில ஆண்டுகளிலே, இந்த ஆண்டு உட்பட நாம குளிர்காலத்தில் நோன்பை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். 60 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 33 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சீதோஷ நிலை மாற்று சுழற்சியின் அடிப்படையில் கோடையில் நோன்பு வைத்தோம். அதே போன்று ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வின்டர் சீசன்ல சில பேர் நோன்பு வைத்திருப்பார்கள்.
ஒரு 45 வயதை அடைந்தவர்கள் எல்லாம் 2 சீசன்ல நோன்பு சுழற்சியாக வைத்திருப்பார்கள். சிறு வயசுலேருந்து வச்சிருந்தா, ஒரு 12-13 வயசுலேருந்து வைத்திருந்தால் அவர்கள் ஒரு கோடை, அதாவது 12 மாத சீதோசன நிலையும் கடந்து எல்லா காலத்திலும் ஜனவரியிலும் வைத்திருப்பார், பிப்ரவரியிலும் வைத்திருப்பார், டிசம்பரிலும் வைத்திருப்பார். ஒரு 45 வயதை கடந்த மக்களுக்கு மட்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். ஒரு ஆண்டினுடைய சுழற்சியில் எல்லா மாதத்திலும் எல்லா சீதோசன நிலையிலும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். இப்படி நோன்பு என்பது அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய அருளாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பை ரமலானை 3 பகுதியாக அல்லாஹு தஆலா பிரிக்கின்றான். அவ்வலஹு ரஹ்மா, முதல் 10 ரஹ்மத்து, வஅௌஸதுஹு மக்ஃபிரா, இரண்டாவது 10 பாவ மன்னிப்பு, வஆகிரஹு இத்கு மினன்னார், மூன்றாவது 10 நரகத்திலிருந்து விடுதலை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி முதல் 10 அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு இவ்வாறு துஆ செய்ய சொன்னார்கள். முதல் 10 அல்லாஹுடைய ரஹ்மத்து. எனவே அல்லாஹுடைய அருளை வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அருளை வாரி வழங்கக்கூடிய ரப்பே, எங்கள் மீது உன்னுடைய கருணையை அருளை பொழிவாயாக என்று இந்த முதல் 10 நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இப்போ நோன்புடைய நோக்கம் என்னவென்றால், வருடம் வருடம் நம்மிடத்தில் நோன்பு வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த நோன்பு நம்மை எவ்வாறு மாற்றியது என்பதை நமக்கு நாமே பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வருட நோன்பிலும் நாம் என்ன மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்ப்பதுதான் நமக்கு நோன்பாக இருக்கின்றது. எனவே தான் நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்ட போது மது ஹராமாக்கப்படவில்லை. அப்பொழுது மது அறிந்து கொள்ளலாம். ஆனால் நோன்பு என்ற அந்த பக்குவத்தின் மூலமாக அல்லாஹ் மனிதர்களை திருத்துகின்றான். அது நோன்பு வச்சு பகல் நேரத்தில் அல்லாஹ் அனுமதிக்கப்பட்டதையும் அல்லாஹ்வுக்காக நாம் ஹராம் என்று இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடு, இந்த உணவு கட்டுப்பாடின் மூலமாக அல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய ஆரம்ப இஸ்லாமிய பிரதிநிதிகளுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு வைத்தார்கள். பிறகு 3ஆம் ஆண்டு அவர்கள் எல்லாம் குடிகாரர்களாக இருந்தார்கள். மதுபானங்களை எல்லாம் சேமித்து வைப்பதன் மூலமாகத்தான் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா நோன்பின் மூலமாக பக்குவப்படுத்தியதற்கு பிறகு அந்த மதுவை முழுவதுமாக அல்லாஹு தஆலா ஹராம் என்று சொன்னான். சூதாட்டத்தை அல்லாஹு தஆலா ஹராம் என்று சொன்னான். தொழுவதற்கு முன்பதாக வரைக்கும், தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் குர்ஆனுடைய திருவசனத்திலே யா அய்யுஹன் நாஸ், ஓ மகா ஜனங்களே என்று தான் அல்லாஹு தஆலா அழைத்து இருந்தான். எப்பொழுது தொழுகையின் மூலமாக இறை கடமையிலே அவர்கள் பக்குவப்பட்டார்களோ, எப்பொழுது நோன்பின் மூலமாக பக்குவப்பட்டார்களோ, அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா அதிகமாக அருள் வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே என்று அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட மக்கள் என்று, இஸ்லாமியர்கள் என்று, முஸ்லீம் என்று அல்லாஹ் எப்பொழுது அழைத்தான் என்று சொன்னால், தொழுகை கடமையாக்கப்பட்டு அந்த தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய மக்கள் ஆனதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய அழைப்பை மாற்றிக்கொண்டான். சராசரியாக யா அய்யுஹன்னாஸ் என்று எல்லா மனித வர்க்கத்தையும் அல்லாஹு தஆலா அழைத்த அல்லாஹ் தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு, நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் பக்குவப்பட்டு இறைவனுடைய கடமையை ஆர்வத்தோடு நிறைவேற்றக்கூடிய காலம் எப்பொழுது மாறியதோ அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் அழைப்பதன் மூலமாக ஒரு நோன்பு, ஒரு மாதம் மட்டும் நான் பள்ளியினுடைய தொடர்போடு இருக்கின்றோம், ஒரு மாதம் மட்டும் நான் கட்டுப்பாடோடு இருக்கின்றோம், ஒரு மாதம் மட்டும் நாம் இஅ்திகாஃப் இருக்கின்றோம், ஒரு மாதம் மட்டும் நான் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் ரமலான் முடிந்ததற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, சராசரி மனிதர்களை போன்று மது அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவராகவே இஸ்லாமியர் இருந்து கொண்டிருக்கின்றார், அல்லாஹ் ஹராமாக்கப்பட்டதை அவர் விலக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த நோன்பின் மூலமாக எந்த பயனும் இல்லை என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிலருடைய நோன்பு
பட்டினி கிடப்பதை தவிர, தாகித்து கிடப்பதை தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அது யாருடைய நோன்பு? நோன்பு காலத்தில் மட்டும் பேணுதலாக இருந்து நோன்பு முடிந்ததற்கு பிறகு அவர் மீண்டும் ஹராமான வாழ்க்கையில் இஸ்லாம் தடுக்கப்பட்ட ஹராமான உணவுகளையும் இஸ்லாம் தடுக்கப்பட்ட ஹராமான மதுகளையும் அவர் எடுத்துக்கொண்டால் அவர் இந்த நோன்பின் மூலமாக பக்குவம் அடையவில்லை என்று அர்த்தம். ஏனென்றால் அல்லாஹ்வுக்காக ஹலாலாக்கப்பட்டதையும் பகல் நேரத்தில் ஹராமாக்கிக் கொள்கின்றோம் அல்லவா? மனைவிதான் ஹலால் தான், ஆனால் பகல் காலத்திலே ஹராமாக்கிக் கொள்கின்றோம். தண்ணீர் தான் குடிக்கலாம், தவறு இல்லை, ஆனால் பகல் காலத்திலே ஹராமாக்கிக் கொள்கின்றோம். எல்லா விதமான உணவுகள் இருக்கின்றது, ஆனால் பகல் காலத்திலே ஹலால் தான், ஆனால் அல்லாஹ்வுக்காக நோன்பு காலத்திலே ஹராமாக்கிக் கொள்கின்றோம். இந்த பக்குவம் நமக்கு வந்துவிட்டது. அல்லாஹ் சொன்னா சாப்பிடுவோம், அல்லாஹ் தடுத்தால் தடுத்துக் கொள்வோம். அதற்கு பேர் தான் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன் என்று அர்த்தம். கட்டுப்பட்டவன். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய இடத்திலே சொல்லி காட்டுவான். கிட்டத்தட்ட 2 நாட்கள் 2.5 ஜுஸுகள் தராவியிலே மட்டும் 3 முறை 4 முறை இந்த திருவசனம் வருகிறது. வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் நன்கு அறிந்தவன், வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்ற திருவசனம். நான் சொல்வது நல்லதா கெட்டதா என்பதை அல்லாஹ் உங்களை விட நன்கு அறிந்தவன். உங்களுடைய நன்மைக்காகத்தான் அல்லாஹு தஆலா சட்டத்தை சொல்லிக் கொடுக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பிறகு ஹிஜ்ரி 3 அல்லாஹ் மதுவை ஹராமாக்குகின்றான். நோன்பு 2ஆம் ஆண்டு ஹிஜ்ரி கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அல்லாஹ் சூதாட்டத்தை ஹராமாக்குகின்றான். நோன்பு 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அல்லாஹ் வட்டியை ஹராமாக்குகின்றான். நோன்பு 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு 3ஆம் ஆண்டு ஹிஜ்ரியிலே மனைவி திருமணத்தை எப்படி முடிப்பது, தேவைப்பட்டால் வாழ்வது, இல்லை என்றால் தலாக் விடுவது போன்ற எல்லா விதமான சட்டதிட்டங்களை அல்லாஹ் சொல்வதன் மூலமாக நோன்பிலே அல்லாஹ் பக்குவப்படுத்தி பிறகு அல்லாஹு தஆலா தன்னுடைய சட்டதிட்டத்தை ஒவ்வொருவாறாக மாற்றி கொடுத்தான் என்பதை நாம் தெரிந்து வைக்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அமரணி பி அம்ரி யன்ஃபஅனல்லாஹு பிஹி, எனக்கு ஒரு நன்மையான விஷயத்தை ஏவுங்கள், அது எனக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று கேட்டார்கள். எனக்கு பயனுள்ள ஒரு அமலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழர் கேட்கின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. நான் செய்யக்கூடிய அந்த அமல் இந்த உலகத்திலும் எனக்கு பிரயோஜனம் தர வேண்டும், மறுமையிலும் எனக்கு பிரயோஜனம் தர வேண்டும் என்று அடிப்படையில் அந்த நபித்தோழர் கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அலைக்க பிஸ்ஸௌம், நீ அதிகமாக நோன்பு வைக்க பழகிக்கொள். ஃபைன்னஹு லா மிஸ்லு லஹு, அதை போன்ற ஒரு பயனுள்ள அமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு பிறகு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். பயனுள்ள ஒரு அமலை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டேன், அதிகமாக நோன்பு வையுங்கள்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய வாழ்நாளில் என் வீட்டில் விருந்தாளிகள் வர நாள் மட்டும் தவிர மற்ற நாட்கள் எல்லாம் நான் நோன்பு வைக்கக்கூடியவனாக இருந்தேன் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள்ல பிரசித்தி பெற்ற பெருங்கொண்ட சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு ஃபர்லான நோன்பையும் தாண்டி தன்னுடைய வாழ்நாளிலே அதிகமாக திங்கள் வியாழக்கிழமை நோன்புகளை அவர்கள் சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் ஃபர்லாக்கி கொண்டார்கள். மாதத்தில் 13, 14, 15 என்ற நஃபீலான ஐயாமுல் பீல் என்ற சுன்னத்தான நோன்பை கூட ஃபர்லாக்கி கொண்டார்கள். ஏனென்றால் நோன்புடைய பயனை இந்த உலகத்திலும் அவர்கள் அடைந்தார்கள், அல்லாஹ்விடத்திலும் அவர்கள் அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை விட்டு செல்லும் பொழுது 18 வயது மட்டுமே இருந்தது. பிறகு 18 வயது முதல் அவர்கள் இந்த